அன்புள்ள நண்பர்களே, இதை நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? ஒரு இரவு உங்கள் கனவில் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், நான் உனக்கு அதைத் தருவேன் என்று கூறுகிறார். நீங்கள் என்ன கேட்பீர்கள்? ஒருவேளை ஆரோக்கியம், செல்வம் அல்லது புகழ். எண்ணற்ற ஆசைகள் உங்கள் மனதில் மின்னலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அத்தியாயத்தில் சாலமோன் ராஜாவான பிறகு கடவுளுக்கு பலிகள் செலுத்தச் சென்றபோது கடவுள் அவருக்கு ஒரு கனவில் தோன்றினார். சாலமோன் தான் ஒரு சிறு குழந்தையைப் போல இருப்பதாகவும் ராஜாவாக இருப்பதன் பெரிய பொறுப்பை சமாளிக்க கடவுளின் உதவியை நாடுவதாகவும் தார்மையுடன் ஒப்புக்கொண்டான். அவன் கேட்டது செல்வமோ அல்லது நீண்ட ஆயுளோ அல்ல, அதற்கு பதிலாக கேட்கும் இருதயத்தை, மக்களை நன்றாக ஆளவும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் வேறுபடுத்தவும் ஞானத்தைக் கேட்டான். இந்த கேட்கும் இருதயம் வெறும் காதுகளால் கேட்பதை விட மேலானது. இது கடவுளின் விருப்பத்தை புரிந்து கொள்ளவும் அவருக்கு கீழ்ப்படியவும் சரியானது எது தவறானது எது என்பதை பிரித்தறியவும் உள்ள ஞானத்தை குறிக்கிறது. இந்த ஞானம் இல்லாமல் மக்களை வழிநடத்த முடியாது என்பதை சாலமோன் அறிந்திருந்தான். விரைவாக மாறிவரும் உலகில் முடிவில்லாத தகவல்களும் தேர்வுகளும் நிறைந்திருக்கும் நிலையில் கேட்கும் இருதயம் நமது வாழ்க்கைக்கு மிகவும் சக்திவாய்ந்த திசைகாட்டியாக மாறி எது உண்மையானது மற்றும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பிரித்தறிய நமக்கு வழிகாட்டுகிறது. சாலமோனின் ஞானத்தை தேடும் கதை அவனோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. உண்மையான ஞானத்தை நமக்கு அருள கடவுள் தனது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசுவே கடவுளின் ஞானத்தின் உருவகம். இயேசுவின் மூலம் நாம் கடவுளின் இருதயத்தை கேட்கிறோம், பாவத்திலிருந்து இரட்சிப்பின் வழியை கற்றுக்கொள்கிறோம், மேலும் உண்மையான வாழ்க்கையை பெறுகிறோம். இயேசு நம் பாவங்களை சிலுவையில் சுமந்து மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சக்தியை வென்றார். இயேசுவை விசுவாசிப்பவர் எவரும் பாவமன்னிப்பையும் நித்திய சீவனையும் பெறுகிறார்கள். இது கடவுள் நமக்கு அருளிய மிகப்பெரிய மற்றும் ஆச்சரியமான ஞானத்தின் பரிசு. அன்புள்ள நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவில் நாம் மிகப்பெரிய ஞானத்தை ஒரு பரிசாக பெறலாம். குழப்பமான உலகில் அசைக்கப்படாமல் சரியாக வாழும் திறன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. இந்த கோடை காலத்தின் வெப்பத்திலும் கூட கடவுளின் புத்துணர்ச்சியூட்டும் ஞானத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நான் எபிக்கிறேன்.